ஆமா. ரூபம் யாருடைய ரூபம்? தாய். தாய் போல் நீலாதேவி ரூபத்தை கொண்டு வந்து என் பெருமாள் அந்த பையனுக்கு சோறு கொண்டு கொடுத்தார். ஆமா. அதே பிரகலாதன் ரூபத்தை கொண்டு சென்று தாய் நீலாதேவியிடம் சென்று சாப்பாடு கொடுத்தார். மகன் தாய்க்கு சோறு உண்டது போல் கொண்டு கொடுக்குறான். 3 வேளையும் தவறாத சாப்பாடு, நல்ல சாப்பாடு. அதான் உடம்பு எப்படி இருக்கு? அது எப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஆமா. இதுல முன்னாள் கொஞ்சம் ஒத்தியாதான் இருந்தான், இப்பதான் கொஞ்சம் பரம். சரி, அதனால அப்படியானா இல்ல. அம்மா 3 நாட்களும் பிள்ளைகளுக்கும் தாய்க்குமாருக்கும் பட்டினியே கிடையாது. சரி, 4வது நாள் காலையில இரணியன் வந்தாங்க. மந்திரி ஐயா சிறைச்சாலையில இருந்து வெளியே விடு. ஆமா, பாவம் பிள்ளைகள் 3 நாள் பட்டினி போட்டிருந்தோம். ஆமா, அவன் எப்படி இருக்கோ தெரியல. என்ன வந்திருக்கானே பாவம். சரியை திறந்து பார்ப்போம். பிடிச்சு கொண்டு வெளியே விட்டுருக்கு. முகத்துல ஒரு மாட்டம் இல்லை. நல்லா இருக்கு. ஆமா, நல்ல வளர்ப்பு. ரெண்டா பிரகலாதா 3 நாள் ஒண்ணு பட்டினியா போட்டது இல்லையா? அவ யாரு? இப்பமாவது என் பேர் சொல்றியா நீ? பேரா எப்படி சொல்லணும்? ஏன் பட்டினியா போட்டது உண்மைதானே? இல்ல, யார் சொல்ல பட்டி போட்டான்னு? என்ன, எங்க அம்மா காலையில இட்லி தந்தா, மத்தியானம் சோறு தந்தா, சாயங்காலம் சப்பாத்தி தந்தா, இட்லி வச்சிருந்து வடை பாயாசம் வச்சிருந்த. அவன் சாப்பிட்டு தான் இருந்தியோ? எங்க அம்மா தான் கொண்டு தந்தா. உங்க அம்மை தான் சிறைச்சாலையில கொண்டு போட்டிருக்க. நீலாதேவியை கூப்பிட்டு கேட்டா அவ என் பையன் தான் கொண்டு தந்தேன். ஆமா, இவனுக்கு சந்தேகம் உண்டாயிருக்கு. என்ன நடக்குதுங்க? காவலாளிகள் தானே நாங்க தான். ஒழுங்கா சம்பளம் வாங்குறீங்களா இல்லையா? ஐயா சம்பளம் கரெக்டா வாங்கி, சம்பளத்துக்கு வஞ்சம் இல்லாம வேலை செய்யுங்க. ஐயா கரெக்டா வேலை செய்யறீங்க. சோறு கொடுக்காதுன்னு சொல்லுங்க. ஏன் சோறு கொடுத்தீங்க? 2 பேருக்கும். ஐயா நாங்க கொடுக்கலையா, நாங்க கொடுக்கல. நாங்க காவலுக்கு தான் இருக்கிறோம் ஐயா. அப்படியா? ஆமா. என்ன சாப்பாடு கொடுத்த பிறகும் அவனால சமாளிக்க முடியல. ஆமா. 2வது இன்னொரு நேரமாவது சொல்லிட்டு சொன்னான். ஆமா. அப்போ நாராயண மந்திரத்தை தவிர அவனுடைய நாவல வேற எந்த மந்திரமும் வரல. ஆமா. அவன் கடைசி முறையா பண்றான். என்ன ஒரே ஒரு வேலை இருக்கு. ஆமா. விஷத்தை கொடுத்தா அந்த பிள்ளைய கொண்டு போன அந்த பிள்ளை பேர் சொல்லாத பிள்ளை, அந்த பிள்ளை இருந்தாங்கன்னா போறாங்க. அதானே மந்திரி, கொடிய விஷத்தை கொண்டு வார்கள். இதோ அவங்க அம்மா நீலாதேவி கைனால கொடுத்து ஆமா கொண்டுவோம். ஆமா அப்படின்னு சொல்லி நீலாதேவியை அழைத்து கையில விஷத்தை கொடுத்தான். சரி, கொண்டு வருகின்றான் நீலாதேவி. ஆமா, என் மகனே, அம்மா பிரகலாதா, மம்மி வாடாரி, what is this matter? உங்க அப்பா அநியாயம் தாங்க இல்ல. அப்பா ஊரா செல்ஃபி எடுத்துட்டால யாரு? அம்மா நான் சொல்றேன் கேளப்பா. என்னம்மா? தகப்பன் பேர எந்த பிள்ளையா சொல்லாம இருக்குமா? அதானே. அதனால நான் சொல்றேன் கேளு. ஒரு நேரமாவது இப்பவும் கடைசி நேரம் இந்த அவங்க அப்பா பேரு சொல்லலன்னு சொன்னா விஷத்தை நாய்க்கு தந்துருப்பேன். அது எப்படி சொல்லாம இருப்பேன்? அழகா சொல்லுவேன். அப்பா பேர் சொல்லுவோம். எப்படி சொல்லணும்? இரணியாயி நம, நாராயண நம. எல்லாம் விஷத்தை தந்துருப்பேன் பாத்துக்க. நாராயண நம. போதான் பார்த்தான் பிரகலாதன். அம்மாங்க வா, எங்க அப்பா என்ன சொன்னாரு உங்ககிட்ட அதை மட்டும் நீ செய். ஆமா, மத்தபடி தேவையில்லாம வச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, இரணியாயி நம சொன்னா இரணி எங்க அப்பா யாரு? இவர் இடையே தோன்றி மறையப்பட்டவர். ஆமா, என் பெருமாள் அப்படி இல்ல. ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதி. அம்மா, யாரும் காணாத எட்டாத பொருளாகிய என் பெருமாள் எங்க? அதானே. எங்க அப்பா எங்க? அப்பன். அதனால அவரை தள்ளு. ஆமா, நான் அதைத்தான் சொல்லுவேன். விஷம் தானே. ஆமா கொடு. சரி, என்ன இவ கண்ணீர் வடித்து அழுது விஷத்தை கொடுத்தாள். விஷத்தை வாங்கி பருகினான் பாலகன். விஷம் அப்படியே உடம்புல ஏறி வருது. வெறும் யாரு? இதை என் பெருமாள் அந்த விஷத்தை ஏற்றுக்கொண்டார். விஷத்தையும் அவன் ஜாக வழியில. ஆமா, இரணியன் பார்த்தான். பாம்பை கடிக்க விஷம், அதுலயும் சாகல. தீக்குள்ள தூக்கி போட்டோம், அதுலயும் சாகல. கடலுக்குள்ள தூக்கி போட்டோம், அதுலயும் சாகல. விஷத்தை கொடுத்தோம், அதுலயும் சாகல. சிறைச்சாலையில போட்டோம், அங்கேயும் சாகவே மாட்டேங்கிறான். ஒரே வார்த்தை நாராயண நாராயணன் சொல்றாங்க. அந்த மந்திரத்தை மட்டும் தானே சொல்றான். என்னப்பா இந்த நாராயண நாராயணன் சொல்லிய இந்த நாராயணன் உனக்கு தெரியுமா? நாராயணன் தெரியுமாவா? தெரியுமே. அவருடைய மந்திரத்தை ஏன் சொல்றாரு? எனக்கா? அது தானா வருது. அதுதான் அவரு உனக்கு கடவுளா? ஆமா, கடவுள் அவருதான். நான் சொல்றேன் கேளு. அவருடைய வார்த்தையை விடு. பெருமாள் பெருமாள் அந்த நாராயணன் எங்க இருக்காரு? அது எல்லா இடத்துலயும் இருப்பாருப்பா. எங்க இருக்கார்? இதோ தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், மண்ணிலும் இருப்பார், வீட்டிலும் இருப்பார், உன்னிலும் இருப்பார், எண்ணிலும் இருப்பார், உலகம் எங்கிலும் இருப்பார் என் பெருமாள். ஆமா, ஏகாந்த
பொருள் அப்படியே நீ சொன்னா பிரகலாதன் டேய், இங்கம்மா, தூண்ல இருப்பான்னு சொன்னீங்க. ஆமா துரும்புல இருப்பான்னு சொன்னா இல்லையா? ஆமா இந்த தூண்ல இருக்கிறாரா? இருக்கிறாரு இருக்கிறாரு. நான் இப்ப தூணை உடைக்க போறேன். தூணை உடைக்கிற போது அதுல மட்டும் அவர் இல்ல. அந்த கதாயத்தை எடுத்து ஒரே அடி மண்டையில அடி. அந்த தூண்ல நாராயணன் இருக்கிறாருப்பா. அப்படியா? ஆமா